யுஏஇல ரெசிடென்சி விசால நீங்க இருந்து அந்த ரெசிடென்சி விசாவை டைம்க்கு ரினிவல் பண்ண முடியாம ஓவர் ஸ்டே ஆகி அதிகமான பெனால்டிஸை ஃபேஸ் பண்ணி பயங்கரமா சஃபர் ஆயிட்டு இருக்கீங்களா? சோ உங்களுக்காக தான் அமீரக அரசாங்கம் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. ஐசிபி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 2 மாதத்திற்கு ஒரு எக்ஸம்ஷன் கொண்டு வர போறோம். இந்த எக்ஸம்ஷன்ல யாரெல்லாம் உங்களுடைய விசாவை ரினிவல் பண்ண முடியாம வயலேஷன்ல இருக்கீங்களோ உங்களுடைய வயலேஷன் எல்லாம் கிளியர் பண்ணி நீங்க ஈஸியா லீகலைஸா உங்களுடைய விசாவை மாறலாம், இல்ல கண்ட்ரியை விட்டு எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் இல்லையா? இதே மாதிரி அமீரக அரசாங்கம் இதுக்கு முன்னாடி உள்ள காலங்களில் நிறைய எக்ஸம்ஷன் கொடுத்து பெனால்டிஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான உதவிகளை செஞ்சிருக்காங்க. குறிப்பா கொரோனா கூடிய காலங்கள்ல கூட வயலேஷன் கமிட்டி அப்படிங்கறத ஒண்ணு அமைச்சு இப்போ வரையிலுமே கூட அந்த வயலேஷன் கமிட்டி மூலமா நிறைய பெனால்டிஸை ரெடியூஸ் பண்ணி நம்மளோட விசா ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். சோ இந்த எக்ஸம்ஷன் எப்படி இருக்க போது, ஜீரோவா பே பண்ணணுமா, இல்ல யாருக்கெல்லாம் அப்ளிகேபிள், இதெல்லாம் தொடர்ந்து சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க அதுக்கு வாட்ச் பண்ணணும் ஸ்மார்ட் பிசினஸ் சேனலை தொடர்ந்து.